சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா பார்வதி வீட்டுக்கு பேசுறதுக்காக போகிறாங்க. அந்த சமயம் பார்வதி, என்ன விஜயா இவ்வளோ அமைதியாக இருக்க? என்ன உன் முகமே சரியில்லை, கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, என் வீட்டில் யாரும் என்கிட்ட பேசுகிறதே இல்லை. ஒரு பக்கம் மீனா வீட்டுக்கு போயிட்டா முத்து, இன்னொரு பக்கம் ரவியும் வரல, மனோஜும் கடையிலே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டான். என் வீட்டுக்காரரும் அவர் ஃப்ரெண்டை வர வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி நான் ரொம்ப தனியாக இருக்கேன். சாப்பிடும்போது கூட எனக்கு துணையாக யாருமே இருக்கிறதில்ல தெரியுமா? இப்படி வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது இருந்த சந்தோஷம் இப்போ எல்லாம் நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுகிறாங்க விஜயா. உடனே பார்வதி சொல்கிறாங்க, உனக்கு தான் உன் பசங்க ஒத்துமையாக இருந்தால் பிடிக்காதே. மனோஜை மட்டும்தானே நீ நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்ப, மனோஜுக்கு உதவி செய்யணும், மனோஜோட பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு. நீ மனோஜுக்காக மட்டுமே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வ. அப்புறம் மற்றவங்கள பற்றி யோசிக்காத உனக்கு இப்படி தானே நிலமை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதி, நானே எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? உன்கிட்டயாவது பேசலான்னு வந்தா நீ இப்படி பேசுறியே, எதுக்காக இப்படிலாம் சொல்கிற? நீ எனக்கு ஆறுதலாக பேசவே மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீ தான் விஜயா யாரையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. மீனாவை மட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாமல் இருந்திருந்தா, மீனா உங்கள் வீட்டில் இருந்திருந்தா முத்துவும் அங்கே கிளம்பி போயிருக்க மாட்டான். மீனா எல்லாருக்கும் நல்லா சமைச்சு கொடுத்துருப்பா. மீனா உங்கள் வீட்டில் இருக்கும்போது யாராவது வீட்டுக்கு வர வேண்டாம்னு நினச்சிருப்பாங்களா? மீனா குடும்பத்தை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா. மீனாவால் மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தீங்க. இப்போ தனியாக இருக்கிறேன்னு கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இதை பற்றி நீ யோசிச்சிருக்கணும். குடும்பத்தை நான் நல்லா பார்த்துப்பேன், சமைக்கிறதுக்கு மீனா இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு நீ தானே யோசிச்சு மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புன. அப்புறம் முத்து மட்டும் தனியாக எப்படி இங்கே இருக்க முடியும்? இனி முத்துவும் தினமும் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவான். இதே மாதிரி உன்னுடைய பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வரவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீயும் சமைச்சு கொடுக்க மாட்ட. வீட்டு வேலையை நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கே வராமல் இருந்துட்டாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகுறது? நீ அந்த வீட்டில் தனியாக இருந்து தான் கஷ்டப்பட போகிற. உன்னுடைய பசங்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படாமல் மனோஜோட வாழ்க்கைக்காக மட்டும்தான் உதவி செய்வேன்னு மனோஜை பற்றி மட்டுமே யோசிச்சா உன் நிலைமை இப்படி தான் இருக்கும். ஏன் உனக்காகவும் உன்கிட்ட பேசவும் மனோஜ் வந்திருக்கலாம்ல. மனோஜும் அக்கறையே இல்லாமல் கடையில் இருந்துட்டானா உன்னை பற்றி யாருமே யோசிக்கலன்னு தானே அர்த்தம். ஆனால் நீ மீனா கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்திருந்தா, நீ மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டு மீனா நம்ம வீட்டிலே இருக்கட்டும், மீனாவால் எந்த பிரச்சனையும் வரலன்னு மட்டும் நீ யோசிச்சிருந்தா, கொஞ்சம் பொறுமையாக அங்கே தேவையில்லாமல் பேசாமல் இருந்திருந்தா, மீனா நல்ல மருமகளா பொறுப்பான மருமகளா உங்கள் வீட்டிலே இருந்திருப்பாங்க. இப்படி நீ தனியாக இருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. உன்னுடைய பசங்க சரியாக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எப்பயும் போல் நீங்கள் ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம்ல. இப்படி ஒரு பிரச்சனைக்கு காரணமே நீ தான். தனியாக இருந்து கஷ்டப்படுறதுக்கு காரணமும் நீ தான். இப்போ கண் கலங்கி பேசி அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பார்வதி. பார்வதி, என் நிலைமையை நீ புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, சரி விஜயா நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. அது எப்படி சாப்பிட முடியும்? நான் தான் கிச்சனில் இருக்க எந்த வேலையும் பார்க்க மாட்டேனே. வீட்டுக்கு ரவி வந்தால் தானே சமைச்சு கொடுப்பான். எனக்காக சாப்பாடு அனுப்பி வச்சாலும் என்னால் சரியாக சாப்பிடக்கூட முடியல தெரியுமா? சரியாக தூங்கவும் இல்லை, ரெஸ்ட் எடுக்க முடியாமல் அங்கே நான் கஷ்டப்படுறேன். என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்காமல் என்கிட்ட பேசாமல் தன்னுடைய ஃப்ரெண்டு பர்ஸை வர வச்சு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நிலமையில நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் தெரியுமா? மனோஜுக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறான். இங்கே மீனாவும் முத்துவும் மட்டும்தான் என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சினே தவிர்த்து மற்ற பசங்க எல்லாரும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும், நிம்மதியாக என் வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் தான் தனியாக இருந்து கஷ்டப்படுறேன், அதை யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உடனே பார்வதி சொல்கிறாங்க, வீட்டில் இருக்க உன் பசங்க பேச்சை கேட்டிருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது. பூஜை செய்ய வந்த அந்த அம்மா ஏதோ சொன்னாங்கன்னு, மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு நீ அவங்கள நம்பின. இப்போ மீனாவும் உன்னுடைய வீட்டில் இல்லை. நீ நினச்ச மாதிரியே தானே எல்லாம் நல்லபடியாக நடக்குது. அப்புறம் தனியாக இருக்க தானே ஆசைப்பட்ட. அப்புறம் எதுக்கு இவ்வளோ மனசு வேதனைப்படுறேன்னு கேட்கும்போது, சரி பார்வதி, என் நிலைமையை பற்றி உன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. உனக்கு என்ன, நல்லா சம்பாதிக்கிற, உனக்கு உதவி செய்ய உன்னுடைய ஃப்ரெண்டு வேற இருக்காரு. அதனால் என் நிலைமையை நீ புரிஞ்சிக்கவே மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ உன் பசங்க உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு துணையாக அந்த வீட்டில் இல்லைன்னு தனியாக இருக்கிறேன்னு கஷ்டப்படுறியே. என் நிலைமையை யோசிச்சு பாரு. என் பையன்கிட்ட தேவையில்லாமல் நீ ஏதோ சொல்லியிருக்க. என்னை புரிஞ்சிக்காம என் பையன் என்னை கேள்வி கேட்குறான். நான் எவ்வளவோ பேசி புரிய வைக்க நினச்சி கூட என்னை புரிஞ்சிக்காம இனி உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என் பையன் கிளம்பி போயிட்டான். வீட்டில் உன்னால் எவ்வளோ பிரச்சனை வந்தது. இப்போ வரைக்கும் என் பையன் நான் ஃபோன் பண்ணால் கூட பேச மாட்டேங்கிறான்.
வீட்டில் தனியாக இருக்கேன். என் பையன், என் மருமக எல்லாரையும் பார்க்கணும், பேசணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். எவ்வளோ நானும் யோசிப்பேன். ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சது, பிரச்சனை வர வச்சது நீ தானே. நானும் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டேன். தனியாக இருக்கும்போது நமக்குன்னு உதவி செய்ய நம்ம பையன் பக்கத்தில் இல்லையே, நம்ம மருமக நமக்கு உதவி செய்ய சமைச்சு கொடுக்க கூட வரமாட்டேங்கிறாளேன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனால் உன்னை ரொம்ப பொறுப்பாக உன் பசங்க பார்த்துக்கிறாங்க. அவங்கள நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. என் குடும்பத்தில் பிரச்சனை செஞ்சப்ப நானும் இதே மாதிரி தான் தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது. நல்ல கதை சொல்லி மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி, மற்றவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி, மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி நான் நல்ல கதை சொல்கிறேன். என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை பாராட்டுறாங்க. எனக்கு நல்ல பேர் கிடைக்குது. நல்ல வருமானம் வருதுன்னு மட்டும் இல்லை, எனக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லை, மற்றவங்க என்னை பாராட்டுறாங்க. எனக்கு இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இப்போ என் பையனையும் எதிர்பார்க்கறதில்ல, என் மருமகளும் வந்து எனக்கு உதவி செய்யணும்னு யாரையும் எதிர்பார்க்காம என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். இத்தனை நாள் தனியாக இருந்து இதே மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டேன். அப்போ நீ கூட என்னை புரிஞ்சுக்கலையே விஜயா. உன்னால் என் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி என்னால் தான் இப்போ பார்வதியோட பையன் பார்வதி கிட்ட பேசாமல் இருக்கான்னு இப்படிலாம் வந்து சொல்லி காட்டுறாளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு, நீ கஷ்டப்படும் போது நான் சந்தோஷப்பட மாட்டேன். நீ வேற சரியாக சாப்பிடல, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிற. நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், முதல்ல சாப்பிடு. அதுக்கப்புறமா நீ ஏன் யோசிச்சு பாரு. நீ என்ன செஞ்சால் உன் வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருப்பாங்கன்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு அப்படின்னு பார்வதி உடனே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீ முதல்ல சாப்பிடு விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, என்னதான் பார்வதிக்கு இன்னும் என் மேலே கோவம் இருந்தாலும் எனக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாளே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க விஜயா. அங்கே விஜயா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, விஜயா நீ சந்தோஷமாக இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையில் உன் பசங்க எல்லாரும் உன்னுடைய வீட்டில் ஒத்துமையாக இருக்கணும்னா நீ வந்து மீனாவை உங்கள் வீட்டுக்கு வர வச்சா மட்டும்தான் முடியும். நான் சொல்கிற யோசனையை நீ அப்படியே செஞ்சனா இனி நீ எதுக்கு தனியாக இருந்து கஷ்டப்பட போகிற. மீனா உங்கள் வீட்டில் பொறுப்பான மருமக. நீ சொன்ன உடனே மீனா வந்துட மாட்டாளா என்ன. நீ பேசின பேச்சால தானே மீனா என்ன செய்யணும் தெரியாமல் அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. மீனாவாலையா நீ தனியாக இருக்க. இல்லை, மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு நீ அனுப்புனதால தான் இப்படி தனியாக இருக்க. பூஜை செய்ய வந்த அந்த அம்மா என்னென்னவோ சொன்னாங்கல்ல, மீனாவால் பிரச்சனை வரும்னு. இப்போ நீ தனியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா. அந்த அம்மா சொன்னதெல்லாம் நம்பாத. அவங்க வேணும்னே மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு வந்து பொய் சொல்லியிருப்பாங்க. யாரோ அனுப்பி தான் அவங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால் யாரையும் நம்பாத. மீனா மட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் மீனா குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமாக உங்கள் வீட்டில் நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். நீ தனியாக இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. மீனாவை மட்டும் வரவை. இனி உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்காது. சரியாக சாப்பிடாம சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் உன்னை மீனா எவ்வளோ நல்லா பார்த்துப்பான்னு மட்டும் பாரேன். நான் சொல்கிற யோசனை சரின்னு தோணுச்சுன்னா உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணு. மீனா உங்கள் வீட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. எல்லாரும் ஒத்துமையாக நிம்மதியாக இருப்பாங்க. மீனாவால் உன்னுடைய குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். பிரச்சனை வரவே வராது. நான் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாரும் மீனாவை நம்புகிறாங்க. நீயும் மனோஜும் மட்டும் ஏன் மீனாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கோவமாக விஜயா இங்கே வந்து பார்வதியை பார்க்குறாங்க. நான் சொல்கிறது உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா உடனே உன்னுடைய மருமக மீனாவை உன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லு. ஆனால் மீனா மட்டும் வராமல் இருந்தானா நீ இதே மாதிரி தினமும் தனியாக இருந்து கஷ்டப்படணும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னா நீயும் உன்னுடைய பசங்களும் உன் வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்வதி. மீனா கிட்ட இங்கே சந்திரா பேசிகிட்டு இருக்கும்போது, முத்து தம்பி எவ்வளோ நல்லவர் பாத்தியா. நம்ம வீட்டுக்கு வாடகை பணத்தை வேற தரேன்னு சொல்லியிருக்காரு. நமக்குன்னு சொந்த வீடு இருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் இப்போ நம்மளால் சொந்த வீட்டுக்கு போகவும் முடியாது. அப்படி ஒரு நிலமையில தான் இருக்கும். சத்யாவுக்கு நல்ல வருமானம் வந்த உடனே சத்யாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் கிடச்சா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி வாடகை வீட்டிலே இருக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சந்திரா. எல்லாமே நல்லபடியாக நடக்குமா. நாங்களும் மாடியில் ரூம் கட்டணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் நினச்சது நடக்கவே இல்லை. அதுக்காக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுக்காம இருந்தது இல்லையேம்மா. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. சத்யா இப்போ தான் வேலைக்கு போயிருக்கான். அவனுடைய வருமானத்தை வச்சு நீங்கள் வீட்டை பார்த்துக்கணும், குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். சீக்கிரமாகவே நம்ம நினச்ச மாதிரி புது வீடு வாங்க தான் போகிறோம். சத்யா மட்டும் இல்லைம்மா, நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கதாம்மா போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்மா, நீங்கள் கடையில் போய் ரொம்ப வேலை பார்த்து கஷ்டப்படுறீங்க. நீங்களும் வீட்டில் இருந்தால் நாங்களே உங்களை பார்த்து போல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா.
இல்ல மீனா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்கள நல்லா படிக்க வைக்கணும்னு நெனச்சேன். ஆனா, உன்னுடைய தம்பி, தங்கச்சிக்காக நீயும் படிக்காம படிப்பெல்லாம் விட்டுட்டு நல்லா படிச்சுட்டு இருந்த நீ, இங்க எங்க கூட வேலைக்கு வந்துட்ட. இப்ப வரைக்கும் அ இங்க வந்து சீதா வேலைக்கு போறதுக்கு காரணமும் நீ தான். அதே மாதிரி சத்யா நல்லபடியா படிப்ப முடிச்சு, இப்ப நல்ல வேலைக்கு போறதுக்கு காரணம் நீயும், முத்து மாப்பிள்ளையும் தான். எனக்கு முத்து தம்பி வந்து எவ்ளோ உதவி செஞ்சிருக்காரு. முத்து தம்பியோட நல்ல மனசுக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, மீனா சொல்றாங்க, "சரிம்மா, நான் பூ கடைக்கு கிளம்புறேன். வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் உட்காந்து பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னைக்கும் முத்து தம்பிய நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருன்னு சொல்றாங்க. அம்மா, ஏற்கனவே அங்க அண்ணாமலை மாமா தனியா இருப்பாரு. விஜயா அத்தைய பத்தி உங்களுக்கு தெரியும். ஏதோ நான் கூப்பிட்டேனேன்னு உடனே கிளம்பி வந்துட்டாரு. நாளைக்கும் வருவாரான்னு தெரியல. ஆனா நீங்க சொன்னதுனால நான் கண்டிப்பா கூப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லும்போது, "இல்ல, முத்து தம்பி இன்னைக்கு நம்ம வீட்ல தங்கியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச மாரி சமைச்சு குடுத்துருக்கோம். ஆனா, அ அங்க விஜயா வீட்ல யார் சமைச்சு குடுப்பாங்க? முத்து தம்பி பாவம் தனியா இருந்து கஷ்டப்படக்கூடாது. அதனால தான் நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன்." அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, இன்னைக்கு அ நம்ம சமைச்சிருக்கோம்ல அந்த சாப்பாட கார் ஷெட்ல கொண்டு போய் நானே என் வீட்டுக்காரருக்கு குடுத்துர்றேன்னு சொல்லும்போது, அதுவும் சரிதான். அவங்க வீட்ல யாரும் முத்து தம்பிய கண்டுக்க மாட்டாங்க. நீயாவது நம்ம வீட்லேருந்து தினமும் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் குடு. முத்து தம்பி சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சந்திரா. உடனே மீனாவும் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு, முத்துவுக்கு இந்த சாப்பாட குடுத்தா கண்டிப்பா அவர் சந்தோஷப்படுவாரு. நம்ம சமைச்ச சாப்பாடாச்சே வேண்டான்னு சொல்லவே மாட்டாரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க மீனா. ரோகிணி சிந்தாமணிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இங்க சிந்தாமணி சொல்றாங்க, "எப்படியோ நான் நெனச்ச மாதிரி மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டோம்." அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் மீனா மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரதுக்கு நெறைய திட்டம் போடுவாங்க. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முத்து இருக்கிறதுனால, முத்து அமைதியா இருக்க மாட்டாரு. மீனா இந்த வீட்டு மருமகன்னு பேசி, எப்படியாவது மீனாவ அந்த வீட்டுக்கு வர வச்சுருவாங்க. ஆனா, என் நெலைம தான் அந்த வீட்டுக்கு போகவும் முடியாம, மனோஜ் கிட்ட பேசவும் முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. "என்னம்மா ரோகிணி இப்படி பேசுறேன்னு?" கேட்க, "ஆமா, நீங்க இவ்ளோ திட்டம் போட்டு, இவ்ளோ கஷ்டப்பட்டு மீனாவ அவங்க வீட்லேருந்து அனுப்பியிருக்கீங்க. நீங்க தான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு விஜயா அத்தைக்கு தெரிஞ்சா உங்கள சும்மா விடுவாங்களா? ஆனா மீனாவும், முத்துவும் எப்படியாவது உண்மைய கண்டுபிடிக்கணும். அந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும். மீனா அந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கணும்னு முத்து ஏதாவது பிரச்சனை செய்யணும். உண்மைய கண்டுபிடிக்கணும்னு நெனைப்பாரு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி அங்க பூஜை செய்ய அந்த அம்மா போனாங்கல்ல, அவங்கள நீங்க தானே அனுப்பி வச்சீங்க. அவங்க மூலமா வீட்ல யாருக்கும் உண்மை மட்டும் தெரிஞ்சிறவே கூடாதுன்னு சொல்லும்போது, அது எப்படிம்மா ரோகிணி தெரிய வரும்? அவங்களுக்கு நான் எவ்வளோ பணம் குடுத்துருக்கேன் தெரியுமா? இப்படிலாம் உனக்கு உதவி செய்றேனா, எதுக்காகன்னு இன்னுமா ரோகிணி நீ புரிஞ்சுக்கல? நீயும் மனோஜும் சந்தோஷமா உங்க வாழ்க்கைய பார்த்துக்கணும். இதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் செலவு செய்வேன். அதனால நீ கவலைப்படாம இரும்மா. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்." அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாவது மனோஜோட மனச மாத்தணும்னு மனோஜ பார்க்க போனா, மனோஜ் என்ன பேச விடாம தேவையில்லாம பிரச்சனை செய்றாரு. "நீ என்னைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாதுன்னு" ஒரு பக்கம் விஜய் அத்தை பிரச்சனை செய்றாங்க. என்ன மாதிரியே மீனாவும், முத்துவும் அந்த வீட்ல இப்ப மருமகளா இல்ல. அவங்க கிட்ட பேசாம பேசி உதவி கேட்கலான்னு நெனச்சா, ஒரு பக்கம் மீனா ரொம்ப கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி என்னடான்னா தேவையில்லாம கேள்வி கேட்குறாங்க. அவங்கள நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க தான் இப்ப எனக்கு உதவி செய்றீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என் வாழ்க்கைக்காக இவ்ளோ பெரிய உதவிய நீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல. பரவால்ல. அண்ணாமலை மாமாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டீங்கன்னு நெனச்சு ரொம்பவே மனசு வேதனையா இருந்தது. ஆனா நீங்க செஞ்ச பிரச்சனையால தானே இப்ப மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும்போது நீங்க என்ன செஞ்சாலும் யோசிச்சு சரியா தான் செய்வீங்கன்னு உங்க மேல எனக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை வருதே தவிர்த்து, நீங்க என் வாழ்க்கைக்காக செய்ற உதவிக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எதையும் எதிர்பார்க்காம நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செய்றீங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. நீ முதல்ல மனோஜ இந்த வீட்டுக்கு வர வச்சுரு. உன்னையும் இங்க வந்து கிறிஷையும் மனோஜ் நல்லபடியா பார்த்துக்கிட்டா, அதுக்கப்புறம் விஜயா என்ன சொன்னாலும் மனோஜ் நம்பவும் மாட்டாரு. என் வாழ்க்கை தான் முக்கியம்னு மனோஜ் உனக்காக ஒரு முடிவெடுத்தார்னா, எனக்கு சந்தோஷம் தாம்மா. இந்த வீட்டுக்காக நீ வாடகை பணம் குடுக்க வேண்டாம். உனக்கு தேவையான பணத்த என்கிட்ட கேளு. என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் கொஞ்சம் கவனமாவே இருங்க. அந்த அம்மா உண்மைய சொல்லிடக்கூடாது. எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏன்னா முத்துவும், மீனாவும் எப்படியாவது உண்மைய கண்டுபிடிக்கணும்னு நெனைப்பாங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் என்னைக்கும் யாராலயும் உண்மைய கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிரச்சனைய பத்தி நீ ரொம்ப யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி ரொம்ப நல்லவங்க தான். அதனால தான் விஜயா அத்தை சிந்தாமணி என் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்காங்க போல. இவ்ளோ பெரிய உதவியெல்லாம் செய்றாங்க. அண்ணாமலை மாமா இப்ப அ வந்து வீட்ல தானே இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. ஆனா மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலும், என்ன புரிஞ்சுக்காம உதவி செய்ய முடியாதுன்னு என்னென்ன பேசினாங்க. மீனா மட்டும் உண்மைய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளா போயிருவாங்க. அப்படியெல்லாம் நடக்க கண்டிப்பா சிந்தாமணி விடவே மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ரோகிணியோட அம்மா சொல்றாங்க, "என்ன ரோகிணி,
நீ திருந்தவே மாட்டியான்னு கேட்குறாங்க. அம்மா நான் என்னம்மா செஞ்சேன்? நான் என் வாழ்க்கைய மட்டும் தான் பார்த்துக்கிறேன். மீனாவும், முத்துவும் செஞ்ச பிரச்சனையால தான் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். இதுல நான் திருந்துறதுக்கு என்னம்மா இருக்கு? அப்படின்னு கேட்கும்போது, இப்ப மீனா அவங்க அம்மா வீட்ல இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறியே! இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தானா? அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா உங்க வேலைய மட்டும் பாருங்க. நாங்க என்ன பேசுறோம்லாம் கவனிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி உன் வாழ்க்கைக்காக எவ்வளவோ பொய் சொல்லிட்ட. எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுட்ட. இனியாவது திருந்தி, நீ சந்தோஷமா மனோஜ் தம்பி உன்னை புரிஞ்சுகிட்டு உன்னை ஏத்துப்பாருன்னு நினைச்சா, நீ செய்யற பிரச்சனையால என்னைக்கும் அந்த வீட்டு பக்கம் கூட போக முடியாது போல. நான் வேணும்னா உனக்காக மன்னிப்பு கேட்டு, உன் வாழ்க்கைக்காக அங்க உன் மாமியார் வீட்ல போய் பேசட்டுமான்னு கேட்குறாங்க. ஏம்மா ஏற்கனவே எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தும், நீயே ஒரு கல்யாண ஏற்பாட செஞ்ச. அதன் மூலமா இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ எனக்காக எந்த நல்லதும் செய்ய வேண்டாமா? ஒரு பக்கம் எந்த வேலைக்கும் போக முடியாம கஷ்டப்படுறேன். என் பையன் கிறிஷ வேற பார்த்துக்கணும்னு என் வாழ்க்கைய நினைச்சு நான் அவ்ளோ மனசு வேதனையோட இருக்கேன். இப்ப கூட நீ எனக்காக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற. முத்துவுக்கும், மீனாவுக்கும் நீ தான் பிரச்சனை செய்றியான்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறீங்க. என் வாழ்க்கைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். மனோஜோட மனச எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். நீங்க கிறிஷ பத்தி மட்டும் யோசிச்சா போதும். நாங்க என்ன பேசுறோம்லாம் கேட்டுட்டு இப்படி வந்து கேள்வி கேட்காதீங்கம்மா. நீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. வீட்ல வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? அதான் நீங்க கிச்சன்ல இருக்க வேலைய பாருங்கன்னு அந்த பொறுப்ப உங்ககிட்ட குடுத்துருக்கேன்ல. கிறிஷ பார்த்துக்கிட்டு எனக்கு சமைச்சு குடுத்தா மட்டும் போதும். உங்களுக்கு பணம் வேணும்னா கேளுங்க. சிந்தாமணி எனக்கு எவ்வளோ உதவி செய்றாங்கன்னு பார்த்தீங்கல்ல. சொல்லப்போனா சிந்தாமணி பேச்ச மட்டும் தான் கேட்பேன். அவங்க கிட்ட பணம் வாங்கி தரேன். நீங்க என்னையும், கிறிஷையும் பார்த்துக்கிட்டா போதும். மத்தபடி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. எனக்காக யார்கிட்டயும் நீங்க என் வாழ்க்கைக்காக பேசவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ரோகிணி, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாவே இரு. ரொம்ப சிந்தாமணி பேச்செல்லாம் கேட்டு அவங்கள ரொம்ப நம்பாத. எனக்கு என்னவோ சரியா படல அப்படின்னு சொல்றாங்க. போதுமா? யார நம்பணும், யார நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? விஜயாவ நம்பக்கூடாது. மனோஜ நம்பலாம். மீனா முத்துவ என்னைக்கு நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். சிந்தாமணி எதையும் எதிர்பார்க்காம வந்து எனக்கு உதவி செய்றாங்க. சிந்தாமணிய நான் கண்டிப்பா நம்புவேன். போதுமா? அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல இங்க வந்து அ ரோகிணி கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு அங்கேருந்து போறாங்க ரோகிணியோட அம்மா. விஜயா இங்க பார்வதிக்கு ஃபோன் பண்றாங்க. "பார்வதி கோயிலுக்கு போயிட்டு வரணும் பார்வதி. நீயும் வரியா?" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "கண்டிப்பா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும், விஜயாவும் கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. அந்த சமயம் பார்வதி கேட்குறாங்க, "ஆமா, பூஜை செய்றதுக்காக ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அவங்க இந்த கோயில்ல தானே எல்லார்கிட்டயும் பேசுவாங்கன்னு சொன்னேன். அவங்க இப்பயும் இருப்பாங்களா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, இப்பவும் இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட பேச என்ன இருக்கு? அதான் அவங்க என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்களே. அ மீனாவால தான் பிரச்சனை வருதுன்னு அவங்க சொன்னதால, இப்ப மீனா என் வீட்ல இல்ல. ஆனாலும் நான் தான் தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. மீனா மறுபடியும் எப்போ உங்க வீட்டுக்கு வரணும்னு அந்த அம்மாகிட்டயே நீ கேட்க வேண்டியதானன்னு சொல்லும்போது, அதெல்லாம் மீனா ஒன்றும் என் வீட்டு பக்கமே வர வேண்டாம். மனோஜுக்கு நல்லபடியா கல்யாண ஏற்பாடு செய்யணும். நல்ல வரன் கிடைக்கணும்னு நான் வந்து யோசிக்கிறேன். மீனாவ இப்ப வர வச்சேன்னா, அதுக்கப்புறம் மீனாவ இங்கேருந்து என்னைக்கும் அனுப்பவே முடியாது. மீனா மட்டும் என் வீட்ல இருந்தானா, மனோஜோட வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்காது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும்னு அவங்க தான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. அதனால மீனா இப்ப கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு வர வேண்டான்னு எல்லார்கிட்டயும் பேசி புரிய வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது, "இதெல்லாம் சரியே இல்லப்பா விஜயா" அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. "இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் புரியாது பார்வதி" அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோயிலுக்கு போறாங்க. அங்க கோயிலுக்கு போன உடனே பார்வதி சொல்றாங்க, "எங்க? அந்த அம்மா இங்க தானே இருப்பாங்கன்னு சொன்னேன். அவங்க இல்லையே" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க தான் இருப்பாங்க. தினமும் வரதா சொன்னாங்களே. நான் வந்த அன்னைக்கு கூட சிந்தாமணி என் கூட தான் இருந்தாங்க. அப்ப நாங்க 2 பேருமே அவங்க கிட்ட பேசினோமே. நெறைய பேர் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு போனாங்களே" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நீ சொல்ற? தினமும் வருவாங்க. இங்க அவங்கள பார்க்க நெறைய பேர் வருவாங்கன்னா, இன்னைக்கு வந்திருக்கணும்ல. நீ என்னவோ பொய் சொல்ற மாரி தெரியுது" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, அந்த அம்மாவ பத்தி எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அ யாரு சொன்னாலும் உடனே நம்பிர்றா விஜயா. ஆனா நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளே! யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுப்போமா? விஜயா கிட்ட உண்மைய வந்து எப்படியாவது சொன்னா மட்டும் தான் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்க கிட்ட வந்து பார்வதி கேட்குறாங்க. "இங்க ஒரு அம்மா வருவாங்களா? அவங்க எல்லார்கிட்டயும் பேசுவாங்களாமே! என்ன நடக்குன்றதையும் தெளிவா சொல்லுவாங்களாமே! ஏற்கனவே விஜயா கூட வந்து அவங்கள பார்த்துருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி யாரும் இங்க வரதில்ல. ஒரே ஒரு நாள் ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க கிட்ட நெறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த பக்கம் வரதே இல்ல. அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும்னு அங்க உள்ளவங்க சொன்னது எல்லாமே பொய் தான்" அப்படின்னு சொல்றாங்க பார்வதி கிட்ட. "என்ன சொல்றீங்கன்னு?" கேட்க, "ஆமா. சிந்தாமணி இருக்காங்கல்ல, பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்வாங்களே, அவங்க தான் அந்த அம்மாவ கூப்பிட்டு வந்தாங்க. ஆ இங்க வந்து அவங்க சொன்ன மாதிரியே நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. மத்தபடி
அவங்க யாருன்னும் எங்களுக்கு தெரியாது. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? ஏன் இப்படிலாம் செஞ்சாங்கன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் பார்வதிக்கு புரியுது. இது எல்லாமே அப்ப சிந்தாமணியோட வேலை தானா? இங்க விஜயாவ நம்ப வைக்கிறதுக்காக கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து, அந்த அம்மா சொல்றது எல்லாமே அப்படியே நடக்கும். நான் கூட என் பிசினஸ்க்காக அவங்க கிட்ட பேசிட்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு தான் என் பிசினஸ ஆரம்பிப்பேன்னு என்னென்ன சொல்லியிருக்காங்க. விஜயாவும் இது எல்லாத்தையும் நம்பிட்டு, மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு இப்ப வேற இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கால்ல. அப்ப உண்மை என்னன்னா, இங்க சிந்தாமணி மூலமா அந்த அம்மா வந்து விஜயா வீட்டுக்கு போயிருக்காங்க. சிந்தாமணி பேச சொன்னத தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்ப சிந்தாமணி பணம் குடுத்து அந்த அம்மாவ பேச வச்சது மட்டும் இல்லாம, விஜயாவ நம்ப வைக்க நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்களா சிந்தாமணி. இதெல்லாம் நம்ம அப்படியே வந்து விஜயா கிட்ட சொன்னா, விஜயா புரிஞ்சுக்க மாட்டாளே! என்ன செய்றது? எப்படி அந்த அம்மாவ கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து பார்வதி. அங்க வந்த விஜயா, "என்ன பார்வதி, ரொம்ப நேரமா இங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்க. நீ எங்க போனன்னு தெரியாம உன்ன நான் தேடிக்கிட்டே இருக்கேன்னு" சொல்லும்போது, "இல்ல, நீ யார ரொம்ப நம்புறியோ அவங்கள பத்தி தான் பெரிய உண்மைய தெரிஞ்சுக்கிட்டேன்னு" சொல்றாங்க. "யார பத்தி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு" கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோயிலுக்கு வந்துட்டல்ல. சரி, உன்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? நல்லா வேண்டிக்கிட்டியா? கிளம்பலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவ அங்கருந்து கூப்ட்டு வராங்க பார்வதி. ஆனா வரும்போது பார்வதி யோசிக்கிறாங்க. எப்படியாவது அந்த அம்மா யாருன்ற உண்மைய கண்டுபிடிக்கணும். அப்பதான் அந்த அம்மா மூலமா சிந்தாமணியோட லட்சணம் என்னன்னு விஜயாவுக்கு புரிய வைக்க முடியும். சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு வேற நம்பிட்டு இருக்காள விஜயா. சிந்தாமணி திட்டம் போட்டு மீனா மேல உள்ள கோவத்துல அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும். இந்த வீட்ல மருமகளா மீனா இருக்கவே கூடாதுன்றதுக்காக அவங்க பிசினஸ்ல மீனாவால பிரச்சனை வருதுன்னு இப்படி ஒரு ஏற்பாட பண்ணியிருக்காங்க. இதுல சிந்தாமணி என் வீட்டுக்கு வேற வராங்களா? வரட்டும். இனி சிந்தாமணி வந்தா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். விஜயாவ ஏமாத்தியிருக்காங்க. இங்க வந்து மீனா, முத்து அப்படின்னு அந்த வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்தி அவங்க நெனச்ச மாரியே செஞ்சுட்டாங்கல்ல. பணம் குடுத்து அந்த அம்மாவ அனுப்பி, இப்படி தேவையில்லாத வேலைய செஞ்சுட்டு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிந்தாமணி இன்னும் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்வதி ரொம்பவே கோவமா இருக்கும்போது, எப்பயும் போல பார்வதிய பார்க்கறதுக்காக பார்வதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. "பார்வதி, என்ன ரொம்ப கோவமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நானும் விஜயாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். விஜயா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு என்னால தாங்கவே முடியல. விஜயா வீட்டுக்கு ஒரு அம்மா பூஜை செய்ய வந்தாங்கல்ல, அவங்க யாரு தெரியுமா? சிந்தாமணி அனுப்பி, சிந்தாமணி தான் இப்படிலாம் பேச வச்சிருக்காங்க மீனா மேல உள்ள கோவத்துல. சிந்தாமணி திட்டம் போட்டு பார்வதியவும் அவங்க வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்தியிருக்காங்கன்னு" சொல்லும்போது, "இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. இங்க வந்து சிவன். "என்ன பார்வதி சொல்றீங்க? நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா?" அப்படின்னு கேட்ட உடனே, "ஆமாங்க. இங்க விஜயாவுக்காக நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த சமயம் அதே கோயிலுக்கு தான் அந்த அம்மா வந்திருந்ததா இங்க விஜயா சொன்ன உடனே அங்க இருந்த எல்லார்கிட்டயுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அம்மா அங்க ஒரே நாள் தான் வந்திருக்காங்க. சிந்தாமணி தான் வர வச்சிருக்காங்க. அங்க வந்த எல்லாரும் அந்த அம்மாவ ரொம்ப பெருமையா பேசணும். அப்பதான் விஜயா நம்புவாங்கன்றதுக்காக, அங்க வந்த எல்லார்கிட்டயும் பணம் குடுத்து தான் சிந்தாமணி இப்படி பேச வச்சிருக்காங்க. மத்தபடி அந்த அம்மா இந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் வந்ததே கிடையாதாம். ஆனா தினமும் வந்து எல்லாருக்கும் அவங்க வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு போவாங்க. எல்லாருக்கும் உதவி செய்றாங்கன்னு விஜயா சொன்னத நம்பி தான் அந்த கோயிலுக்கு நான் போனேன். இப்பதான் உண்மை தெரிய வந்தது. சிந்தாமணி விஜயாவ மட்டும் இல்ல, விஜயா வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்துறதுக்காகவும், மீனா அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக, மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணுன்ற ஒரே எண்ணத்துலயும் தான் இப்படி விஜயாவுக்கு தெரியாம விஜயாவ ஏமாத்திட்டு இருக்காங்க. உடனே விஜயா கிட்ட இந்த உண்மைய சொல்லலாம்னு நெனச்சேன். ஆனா எல்லா உண்மையும் தெரியாம, விஜயா கண்டிப்பா என்ன நம்ப மாட்டா. வேணும்னே மீனாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு என் மேல கோவப்படுவா. அதனால தான் உண்மை தெரிஞ்சிருந்தும், இங்க விஜயா கிட்ட என்னால பதில் பேச முடியல. இதுக்கு மேல என்ன செய்ய? எப்படி அந்த அம்மாவ கண்டுபிடிக்கிறது? அவங்க மூலமா எல்லாருக்கும் உண்மைய எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்கேன். நான் நல்லா சம்பாதிக்கிறேன். மீனாவுக்கும், முத்துவுக்கும் என்னால உதவி செய்ய முடியும். ஆனா விஜயா என் ஃப்ரெண்டு. இப்படி சிந்தாமணிய நம்பி ஏமாந்து போய் நிக்கிறா. இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டா தான், இனி சிந்தாமணி கிட்ட விஜயா வந்து பேசாம, சிந்தாமணிய நம்பாம இருப்பா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பார்வதி பேசிட்டு இருக்கும்போது, உடனே அங்க வந்து சிவன் சொல்றாரு. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்பதாங்க என் ஃப்ரெண்டு மூலமா ஒரு உண்மை தெரிய வந்தது" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன உண்மை?" அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. இதே மாதிரி தான் ஒரு அம்மா அ ஒவ்வொருத்தர்கிட்டயும் என்ன நடக்க போதுன்ற உண்மைய சொல்றேன் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு நெறைய பணம் வாங்கியிருக்காங்களாம். இப்ப அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க வந்து எல்லாரையும் ஏமாத்தி நெறைய பணம் வாங்கியிருக்காங்கன்னு போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்களாம். "இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமான்னு?" கேட்கும்போது, "எனக்கு தெரியாதுங்க. அவங்க யாருன்னு தெரியுமாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, ஃபோன்ல இருந்த ஆதாரத்த அங்க வந்து சிவன் ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறாரு. "என்னங்க இவங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. இந்த அம்மாவ பத்தி தான் அப்ப நீங்களும் சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்ட உடனே, இவங்க தானான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா, இவங்க வந்து விஜயா வீட்டுக்கு போனப்ப நான் அங்க இல்ல. ஆனா விஜயா கிட்ட இவங்கள இவங்கள தெரியுமான்னு கேட்டா,
இவங்க தான் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்ற உண்மை தெரிஞ்சா நம்ம சும்மா விடக்கூடாதுங்க. ஒருவேளை இவங்க கூட சிந்தாமணி பேச்ச கேட்டு இங்க பார்வதி வந்து சொல்றாங்க, "விஜயாவ ஏமாத்தியிருக்கலாம்ல" அப்படின்னு பார்வதி வந்து சொல்றாங்க. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா உண்மைய சீக்கிரமா நிரூபிக்க முடியும்ல. முதல்ல நம்ம விஜயா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. பார்வதியும், பார்வதியோட ஃப்ரெண்டும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆதாரத்த எப்படியாவது வந்து விஜயா கிட்ட குடுத்து பார்க்க வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நமக்கு உண்மை தெளிவா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வீட்டுக்கு வராங்க. எப்பயும் போல விஜயா வீட்ல யாருமே இல்ல. எனக்கு யாரும் சமைச்சு குடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. எத்தன நாள் தான் இப்படி தனியா இருந்து கஷ்டப்பட போறேன்னு தெரியலையே! அப்படின்னு யோசிக்கும்போது அங்க அண்ணாமலை சொல்றாங்க, "இதெல்லாம் உனக்கு தேவையா? நம்ம மருமக மீனா இந்த வீட்ல இருந்திருந்தா, இப்படிலாம் உனக்கு ஒரு நிலைமை வந்திருக்குமா? உன்னை எவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டா! அதெல்லாம் யோசிக்க மாட்டல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அங்க பார்வதி வராங்க. அங்க வந்த பார்வதி இங்க வந்து, "அண்ணே எப்படிண்ணே இருக்கீங்க? உங்கள வந்து பார்க்கணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப பரவால்லம்மா. ஆமா, இப்பதானே நீயும் இங்க வந்து விஜயாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு" கேட்கும்போது, "ஆமாண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். விஜயா கிட்ட பேசியே ஆகணும்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பார்வதி ரொம்ப பதட்டமா இருக்க? என்ன ஆச்சுன்னு?" கேட்குறாங்க. "இந்த அம்மாவ நீ பார்த்துருக்கிறியா?" அப்படின்னு ஃபோன்ல இருந்த ஆதாரத்த ரொம்ப தெளிவா வந்து கேட்கும்போது, "இவங்க தான் பூஜை செய்றதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. சிந்தாமணி தான் இவங்கள அனுப்புனாங்க" அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி ரொம்ப கோவமா, "அப்ப சிந்தாமணிய நம்பி இந்த விஷயத்துல நீ ஏமாந்துருக்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "இவங்க இப்ப போலீஸ்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரையும் ஏமாத்தி, அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட பொய் சொல்லி நெறைய பணம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிந்தாமணி கிட்டயும் பணம் வாங்கிட்டு தான் அவங்க சொன்ன மாதிரி உன்னுடைய வீட்ல வந்து பூஜை செய்றேன்னு சொல்லி ஏமாத்தியிருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. இப்ப புரியுதா? இவங்க சிந்தாமணிய அனுப்புனவங்க தான். ஆனா சிந்தாமணி அவங்க நெனச்சது உன்னுடைய வீட்ல நடக்கணுன்றதுக்காக, மீனாவ இங்கேருந்து அனுப்பணுன்றதுக்காக, இந்த அம்மாவ வர வச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்தியிருக்காங்க சிந்தாமணி. இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த அம்மா மட்டும் இல்ல, சிந்தாமணியும் தான்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன இந்த அம்மாவ போலீஸ் கூப்பிட்டு போறாங்க. இவங்க என்னடான்னா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க. நான் வேணும்னா வாங்குன பணத்த திருப்பி தந்துடுறேன். இனி யாரையும் வந்து நம்ப வச்சு பொய் சொல்ல மாட்டேன்னு இந்த அம்மா அப்ப என்ன ஏமாத்திட்டாங்களா? இவங்க வீட்டுக்கு வந்து சொன்னது எல்லாமே பொய் தானா?" அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை, "என்ன பார்வதி? என்ன நடக்குதுன்னு?" கேட்குறாங்க. பார்வதி ரொம்ப தெளிவா இங்க அண்ணாமலை முன்னாடி உண்மைய சொல்றாங்க. அந்த சமயம் இங்க வந்து பார்வதி, "முதல்ல வீட்ல உன்னுடைய பசங்க எல்லாரையும் வர சொல்லு விஜயா" அப்படின்னு சொல்றாங்க. விஜயா ரொம்பவே பதட்டமா மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. இங்க ரவி, முத்துன்னு எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்பவே கோவமா, "என்ன விஜயா இதெல்லாம்? இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. இவங்க சொல்றது எல்லாமே அப்படியே நடக்கும்னு இங்க நம்ம வீட்டுக்கு நீ தானே இவங்கள வர வச்ச. இவங்க பூஜை செய்வாங்க. இதன் மூலமா இனி மனோஜோட வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு இவங்க பேச்ச கேட்டு, மீனா அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு என்னென்ன பேசி எவ்வளோ பிரச்சனை செஞ்ச. அப்ப நீ அந்த சிந்தாமணிய நம்பி ஏமாந்து போய் நின்னது மட்டும் இல்லாம, நாங்களும் உன்ன நம்பி ஏமாந்து போய் நின்றுருக்கோம். அப்படித்தானே?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு என்னங்க தெரியும்? சிந்தாமணி தான் இந்த அம்மாவ பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. கோயிலுக்கு போனப்ப கூட இந்த அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு இங்க சிந்தாமணி அ என்ன நம்ப வச்சுட்டாங்க. நானும் ஏமாந்துட்டேன். இதனால மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு தாங்க முடிவெடுத்தேன். மீனாவால பிரச்சனை வரும்னு இந்த அம்மா உங்க முன்னாடி தானே பேசினாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயாவ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. "நான் தான் சொன்னேன்ல, இவங்கள நம்பாத. மீனாவால எந்த பிரச்சனையும் வராதுன்னு. நாங்க எல்லாரும் எவ்ளோ சொன்னோம். கேட்டியா எங்க பேச்ச? சிந்தாமணி திட்டம் போட்டு இந்த அம்மாவ நம்ம வீட்டுக்கு வர வச்சு, உன்ன மட்டுமா ஏமாத்துனாங்க? எங்க எல்லாரையும்ல ஏமாத்திட்டாங்க. நீயும் அவங்க பேச்ச தான் கேட்பேன்னு மீனாவ என்னென்னவோ பேசி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டல்ல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சிந்தாமணி இனி இந்த வீட்டு பக்கம் வந்தாங்க, அவ்வளவுதான். போலீஸ்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்கல்ல இந்த அம்மா. இவங்கள மட்டும் அ அப்புறம் சிந்தாமணிய மட்டும் எப்படி சும்மா விட முடியும்? நம்ம வீட்ல எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு" சொல்லும்போது, உடனே பார்வதி சொல்றாங்க, "நானும் விஜயா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். மீனா உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர நீங்க குடுத்து வச்சிருக்கணும். மீனா மேல கோவப்படாத, பிரச்சனை செய்யாத, தனியா இருந்து நீ ஏன் கஷ்டப்படுறன்னு எவ்வளவோ பேசினேனே. ஆனா மீனா இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமா விஜயா என்னென்ன பேசினா தெரியுமா? இப்ப புரியுதா உனக்கு? ஏற்கனவே நீயும் நானும் கோயிலுக்கு போனப்ப அந்த அம்மாவ பத்தி உனக்கு தெரியாம அங்க உள்ளவங்க கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் புரிய வந்தது. அந்த அம்மா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் உனக்காக நீ நம்பணுன்றதுக்காக சிந்தாமணி அவங்கள கோயிலுக்கு வர வச்சிருக்காங்க. மத்தபடி அவங்க அந்த கோயில் பக்கம் வந்ததும் இல்ல, அவங்கள யாரும் பார்த்ததும் கிடையாது. அவங்க பொய் சொல்லியிருக்காங்க. இப்ப புரியுதா? உன்ன மட்டும் ஏமாத்தல. நெறைய பேர இப்படி ஏமாத்தி நெறைய பணம் வாங்கியிருக்காங்க.
அவங்க பூஜை செய்ய வந்தாங்கல்ல, நீயும் பணம் கொடுத்துருப்ப, சிந்தாமணியும் நிறைய பணம் கொடுத்துருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்காகவும் இப்படி எல்லாரையும் ஏமாத்தினா பரவாயில்லன்னு நினச்சாங்கல்ல, அதான் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் நீ ஏமாந்து போய் நிற்கிற. மீனாவை தப்பாக நினச்சிக்கிட்டு, மீனாவை புரிஞ்சுக்காம, மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்காம, பாத்தியா மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் அவள் வேலையை பொறுப்பாக தான் பார்த்துட்ருக்கா. நீ தான் சரியாக சாப்பிடாம வீட்டு வேலையவும் பார்க்காம இப்போ தனியாக உட்காந்து அழுதுட்ருக்க. இந்த நிலைமை உனக்கு தேவையா அப்படின்னு பார்வதி கேட்கும்போது தலை குனிஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உடனே அங்கே இருந்த முத்து, அத்தை நல்ல வேலை இந்த ஆதாரத்தோட வந்து உண்மை என்னன்னு புரிய வச்சிங்க. அந்த அம்மா வந்து சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி அம்மா என்னையும் மீனாவையும் இங்கேருந்து அனுப்பணும்னு திட்டம் போட்டாங்க. ஆனால் இப்போ புரியுதா சிந்தாமணி என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு. இதில் சிந்தாமணி மனோஜுக்கு நல்ல வரனாக பார்ப்பாங்க, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் சிந்தாமணியை தான் நம்புவேன்னு என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? இப்போ புரியுதாமா சிந்தாமணி உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. மனோஜுக்கும் உங்களுக்கும் அவங்க நல்லது செய்யணும்னு நினைக்கல. அவங்க ஏதோ காரணத்துக்காக நல்லது செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்கள நம்பி ஏமாந்து போய் நிற்கிறீங்க. இந்த ஒரு ஆதாரம் போதாதான் என்ன? சிந்தாமணியும் வசமாக போலீஸ்கிட்ட மாட்டி விடுறதுக்கு இந்த அம்மாவை எங்கள் வீட்டுக்கும் வர வச்சு பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்சுருக்காங்க. நாங்களும் ஏமாந்து போய் நிற்கிறோன்னு இப்போ இதே மாதிரி நான் வந்து போலீஸ்கிட்ட சொன்னால் அவ்வளவுதான். சிந்தாமணியோட நிலைமை என்னாகும் தெரியுமா? அவங்க வெளியில் வரவே முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என்ன விஜயா அழுதுகிட்டே நிற்கிற? பார்வதி கேள்வி கேட்குறா, முத்து கேள்வி கேட்குறான், பதில் பேசாமல் நிற்கிறியே. இப்போ புரியுதா உனக்கு? மீனாவால் எந்த பிரச்சனையும் வரல. சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய திட்டம் போட்டு இப்படி உன்னை இந்த சிந்தாமணி ஏமாத்திருக்காங்கல்ல, அவங்களே வந்து அவங்க அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற ஆள் அனுப்பி எனக்கும் இப்படி பிரச்சனை செய்ய வச்சு உன்னை நம்ப வைக்கணுன்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் திட்டம் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு பிரச்சனை நடந்ததுக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தானே சொல்கிறீங்களா? இல்லைங்க அவங்க அப்படி செய்வாங்களான்னு கேட்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, என்னது இப்போவுமா அந்த சிந்தாமணியை நம்புற? அவங்க அவங்க வாழ்க்கைக்காக அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அண்ணாமலை அண்ணன் சொல்கிறது சரிதான். இப்போவே போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் அந்த ஆள் யார் அந்த பக்கமாக வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சதுன்ற உண்மையை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணியை பற்றின எல்லா உண்மையும் நமக்கு தெரிய வந்துடும். முத்து இந்த பிரச்சனையை நீ அப்படியே விடக்கூடாது முத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்வதி. ஆமாத்த இப்போ தான் எனக்கு புரிய வருது. எங்கள் வீட்டுக்கு பூஜை செய்ய அந்த அம்மாவை அனுப்புனதும் சிந்தாமணினா கண்டிப்பாக என் அப்பாவுக்கு பிரச்சனை செய்ய அந்த ஆள் அனுப்புனதும் சிந்தாமணியாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களாப்பா சிந்தாமணியை நம்பி அம்மா எப்படி ஏமாந்து போய் நிற்கிறாங்க. மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதான். புரியுதாமா? மீனாவை இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் வர வைக்கணும்னு சொல்கிறாரு முத்து. ஆமாம் விஜயா இனி யோசிக்காத, முதல்ல மீனாவை இந்த வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி மீனா கிட்ட பேசன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை ரொம்பவே கோவமாக விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்னது மீனா இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்றதுக்காக சிந்தாமணி பேச்சை கேட்டு சிந்தாமணி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி என்னென்ன பேசின அப்போ உனக்கு தெளிவாக பேச தெரிஞ்சுது. இப்போ மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொன்னால் மீனாவை எப்படி வர வைக்கிறது எனக்கு சரியாக பேச தெரியாதுன்னு பொய் சொல்கிறியா? ஏமாத்துறியா? போதும் போதும், உன்னை நம்பி நாங்கள் ஏமாந்த வரைக்கும் போதும். இப்போவே மீனாவை நீ தான் இந்த வீட்டுக்கு வர வைக்கணும். இல்லை அவ்வளவுதான், உன்னால தான் மீனா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நீ தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முத்துவும் பார்வதியும் சொல்கிறாங்க, நாங்கள் இப்போவே போலீஸ்கிட்ட உதவி கேட்குறோம். சிந்தாமணியால் தான் அப்பாவுக்கு பிரச்சனை வந்ததுன்ற உண்மை தெரிஞ்சால் சிந்தாமணியை நானே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் பார்வதியும் அங்கே போலீஸை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. நடந்த உண்மையை போலீஸ்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அவங்களும் அங்கே இருக்க சிசிடிவி மூலமாக உண்மையை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு உதவி செய்வோன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்க்கும்போது தான் தெரிய வருது, அங்கே சிந்தாமணி கிட்ட வேலை பார்க்குற அந்த ஆள் தான் வந்து அண்ணாமலைக்கு பிரச்சனை செஞ்சுருக்காரு அப்படின்ற உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியை வர வச்சு அவங்கக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கும்போது அவ்வளோ நேரம் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்த சிந்தாமணியால் இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க முடியாது. பொய் சொன்னால் வசமாக மாட்டிப்போமோ. ஏற்கனவே நான் பணம் கொடுத்த அந்த அம்மா வேற போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான்ற உண்மையும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னால் இனி வெளியில் வரவே முடியாதுன்னு திருன்னு முழிக்கிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணியை பற்றின எல்லா உண்மையும் அங்கே போலீஸ்க்கு தெரிய வந்த உடனே சிந்தாமணியை வந்து இனி அவங்க வெளியில் வர முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில சிந்தாமணி வசமாக மாட்டிக்கிறாங்க. முத்துவுக்கும் பார்வதிக்கும் இந்த உண்மை தெரிஞ்ச உடனே பார்வதி ரொம்பவே கோவமாக சிந்தாமணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இனி நீங்கள் என் வீட்டு பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான். இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கிறீங்களே உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? அங்கே வந்து பூஜை செய்ய அந்த அம்மாவை அனுப்பி பொய் சொல்லி மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறது தான் உங்களுடைய திட்டமாகவே இருந்திருக்கு. இதெல்லாம் தெரியாமல் விஜயா உங்களை ரொம்ப நம்பிட்டா. நீங்களும் விஜயா கிட்ட பேசுகிறதுக்காக என் வீட்டுக்கு அப்பப்போ வந்தீங்க. ஆனால் நீங்கள் என்ன திட்டம் போடுறீங்கன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ தானே புரியுது உங்களுடைய லட்சணம் என்னன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இனி என் வீட்டுக்கு வந்தீங்க நானே போலீஸை வர வைப்பேன். புரியுதா? இனி
எந்த பிரச்சனையும் செய்யாமல் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இப்போ பிஸ்னஸ் செய்ய முடியாது. இவங்க தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் இவங்க வெளியில் வரவே முடியாதுன்னு சொல்கிறாங்க போலீஸ் சார். என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? இனி இப்படிலாம் தப்பு பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க சிந்தாமணி. விஜயா என்ன செய்யன்னு தெரியாமல் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, நீ நம்ம வீட்டு மருமக, நீ உங்கள் அம்மா வீட்டில் இனி இருக்க வேண்டாம், நீ நம்ம வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நீங்களா பேசுகிறீங்க? இல்லை, நான் உங்கள் வீட்டில் இருந்தால் பிரச்சனை வரும்னு நீங்கள் தானே என் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிங்க. இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்க? வேண்டாம் அத்தை, அங்கே நான் வந்தாலே பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நீங்களும் தேவையில்லாமல் பேசுவீங்க. நான் என் அம்மா வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நீ நம்ம வீட்டுக்கு வரலனா எனக்கு தாம்மா பிரச்சனை வரும். நீ இந்த வீட்டோட மருமக, நீ கண்டிப்பாக வரணும் மீனா. நீ வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்காத. நானே சொல்லிட்டேன்ல, என் மேலே தாம்மா எல்லா தப்பும் இருக்குது. உன்னை நான் புரிஞ்சுக்காமல் இருந்தது என்னுடைய தப்பு தான். முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க விஜயா. விஜயாத்த மனசு மாறிட்டாங்களா? என்ன மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு புரியலையேன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்க மீனா உடனே அங்கேருந்து கிளம்பி வராங்க. அந்த சமயம் விஜயா யோசிக்கிறாங்க, இவ்வளோ நேரம் என் வீட்டுக்காரர் அண்ணாமலை, நான் தான் வந்து சிந்தாமணிக்கு உதவி செஞ்சுருக்கேன், சிந்தாமணி வந்து என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டாரு. மீனா இந்த வீட்டுக்கு வரலனா நீயும் இந்த வீட்டில் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாமல் தான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நானே வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே யோசிக்கிறாங்க விஜயா. மீனா ரொம்ப சந்தோஷமா முத்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. உடனே பார்வதி சொல்றாங்க, என்ன மீனா, நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது செஞ்சிருக்க. அதான் விஜயா மனசு மாறிட்டா. விஜயாவே உன்னை வந்து இந்த வீட்டுக்கு வர வச்சுட்டா. இனி சந்தோஷமா நீயும் முத்துவும் உங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கலாம். இனி விஜயா நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு பேசவே மாட்டா. அப்படி எந்த முடிவும் எடுக்க மாட்டா. என்ன விஜயா அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. ஆமா மீனா, நீ இருக்கிற வேலையெல்லாம் பாருமா, பொறுப்பா உன்னுடைய வேலையை பாரு. மீனா, நீ பொறுப்பான மருமகன்னு விஜயாவுக்கு புரிய வந்துருச்சு. அப்படித்தானே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உண்மை எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு மீனாவையும் விஜயா வீட்டுக்கு வர வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்வதி வந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சு என்னையும் வசமாக மாட்டி விட்டுட்டா. பார்வதியால் எல்லாரும் என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. என் வீட்டுக்காரர் என்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டாரு. வேற வழி இல்லாமல் நானே மீனாவை இங்கே வர வச்சுட்டேன். இப்போ மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. ஆனால் நான் தான் இந்த வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தானே. அவங்கள நம்பி நான் ரொம்பவே ஏமாந்து போய் நிற்கிறேனே. ஆனால் இப்போ பார்வதி உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டா. இப்போ தான் அந்த சிந்தாமணியோட லட்சணம் என்னன்னு எனக்கே தெரிய வந்தது. சிந்தாமணியை நம்பி மீனாவை இங்கேருந்து அனுப்பியிருக்க கூடாது. மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மீனாவும் முத்துவும் அவங்க வேலையை சரியாக பார்க்குறாங்க. ஆனால் நான் தான் தனியாக இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். பேசாமல் மீனா நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு இங்கே விஜயா மனசு மாறினாலும் இங்கே சிந்தாமணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. விஜயாத்த மனசு மாறினதால என்னையும் அவங்க வீட்டுக்கு மறுபடியும் வர வச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க மீனா.